கோயில் அப்படிங்கிற தமிழ் படத்தில் நாச்சியப்பன் பாத்திர கடையில் கப்பு வாங்கிட்டு தான் போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் வடிவேலு. அது மாதிரி ட்ரம்ப் அவர்கள் போட்டியில் தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டே இருந்துட்டு ஏன் யுஎஸ் மிலிட்ரியை சேர்ந்த நிறையா மிலிட்ரி பர்சன்ஸை ஈரான் இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தன்னுடைய போர் வீரர்கள்லாம் இங்கே அரெஸ்ட் பண்ணது கூட தெரியாமல் ட்ரம்ப் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நேற்று இரவு பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் கிடையாது, நியூக்ளியர் பாம் ஈரானில் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க இது பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஈரான் 3வது ஒரு டேங்கர் கப்பலை எரிச்சிட்டாங்க. என்னையா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், ஈரான் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து ட்ரம்ப் பயந்து போய் இஸ்ரேலை மட்டுமே தனியாக களத்தில் இறக்கி விட்டுட்டு நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ வந்திருக்கார். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. ஈராக்குக்கு எண்ணெய் ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு டேங்கர், ஆயில் டேங்கர் ஷிப்பு, அந்த ஷிப்பு மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. நேற்றைய தினம் நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம், தாய்லாந்து ஷிப்பின் மீது அட்டாக் அப்படின்னு. யார்? ஈரான் பண்ணியிருந்தாங்க. நேற்று இரவு நம்ம தூங்கி எழுந்து இப்போ காலையில் முதல் வீடியோ நம்ம போடுறதுக்காக எந்திரிச்சு பார்க்கும்போது அடுத்து இரவு நேரத்தில் 2 அட்டாக் நடந்திருக்கு. இது 2மே ஷிப்பு மேலே நடந்திருக்கு. மொத்தம் 3 ஷிப் மேலே இப்போ ஈரான் அட்டாக் பண்ணி எரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த 3வது ஷிப்புலாம் வீடியோ காட்சிகளே போட முடியாது. அந்த அளவிற்கு கொடூரமாக அந்த ஷிப்பு கடல்லையே எரியுது. இதனால் கடலில் ஏற்பட இருக்கக்கூடிய கழிவுகளை மட்டும் யோசிச்சு பாருங்கள். விலை மதிக்க முடியாத அளவிற்கான மீன்கள் எல்லாமே, கடல் ரிலேட்டடான அதை நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போது அதில் ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன். அதில் 25 பணியாளர்கள், கப்பலில் வேலை பார்ப்பாங்கல்ல மாலுமிகள், அவங்களோட சேர்ந்திருக்கக்கூடிய பணியாளர்கள், அதில் 25 பேர் மட்டும் எஸ்கேப் ஆகி போட்டு வழியாக வரக்கூடிய காட்சிகள். அவங்க போட் மூலிமா அந்த கரையை அடைஞ்ச உடனே தான் அந்த டேங்கர் ஷிப்பை வெடிக்க வைக்கிறாங்க ஈரான். இது சம்பவம் நடந்திருக்கு இரவு நேரம். ஈரானுடைய IRGC ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை விட்டு வெளியில் ஓடிடுங்க, அங்கே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. உடனே இஸ்ரேல்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டை நோக்கி ஓடுறாங்க. இந்த சைப்ரஸ் அப்படிங்கிற நாடு இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நாடு தான். ஸோ இந்த ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படிங்கிற வார்த்தை மிடில் ஈஸ்ட் பக்கம் யுஎஸ் மிலிட்ரி இருக்கக்கூடிய இடங்களாக பார்த்து அடிப்பாங்கல்ல, அப்போ தான் அந்த ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டேன். அது மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக யாரெல்லாம் நாடுகள் இருக்காங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் ஓடிடுங்கன்னு சொல்லிட்டு ஈரான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாடை விட்டுட்டு மக்கள் ஓடுறாங்க. அகதிகள் தானே, ஆக்கிரமிப்பாளர்கள் தானே. இப்போ போயிட்டு நாளை பின்னா எந்த இடம் கிடைக்குதோ அதில் குந்த வச்சு உக்காந்துக்குவாங்க. பட் ஈரானியர்கள் அப்படி கிடையாது. ஃபாரினில் இருக்கிறவங்க எல்லாருமே டைரக்டாக இந்த நேரத்தில் அகதிகளாக துருக்கிக்கு ஓடுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 90 மில்லியன் மக்களும் பின் ஆஃப் சைலன்ஸ், நாட்டை விட்டு ஒருத்தன் கூட வெளியில் போகல அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இது ரொம்ப பெரிய அளவிலான ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இது கிடைக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு நியூஸ். துருக்கி பக்கம் யாருமே மூவ் ஆகலையாம். அமெரிக்கர்களுக்கு அது பெரிய ஒரு ஷாக்கான ஒரு விஷயம். ஏன்னா யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ச்சியாக அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ துருக்கியை தாண்டி துருக்கி வழியாக யூரோப்புக்குள்ளே வருவாங்க அகதிகள்லாம் அப்படின்னு.
பட் வந்து ஈரானியர்கள் ஒருத்தர் கூட அங்கே போல அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. பதிலுக்கு ஈரான் வரைக்கும் கடைசி போர் நடந்து அந்த கடைசி அந்த ஒரு 12 மணி நேரம் வரைக்குமே வந்து ஈரானியர்கள் ஊருக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க, ஊருக்குள்ளே வந்திருக்காங்க. அதான் நடந்திருக்கு. ஸோ டெக்ரான் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து செத்தா ஒன்றா சாவோம் அப்படிங்கிற அளவுக்கான சாவை கன்று பயப்படாத ஒரு மக்கள் கூட்டமாக இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. 16 ஃப்ளைட்டு வந்து அதன் மூலியமாக ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கடத்துறதா ஐஆர்ஜிசி திட்டமிட்டாங்க. அந்த குட்ஸ் படை வந்து ரெடியாக ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் அனுப்புறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. அதில் இஸ்ரேல் வந்து அடித்து தாக்கி அதை உடச்சிட்டாங்க. ஆனால் எப்படி ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் போச்சுன்னு தெரில. நேற்று இரவு தான் 12 நாட்கள் போருக்கு பிறகு ஹிஸ்புல்லா ஆயுதங்கள் ஏந்தி இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக 400 மிசைல் கண்டினியூஸாக ஏவிருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கான ரிப்போர்ட்டு. இதை பார்த்து மலைச்சு போன இஸ்ரேல் இந்த பக்கத்திலிருந்து அடி விழுகுது, இந்த பக்கத்திலிருந்து அடி விழுகுது அப்படிங்கிறத இப்போ யோசிக்கிறாங்க. ஹவுதிகள் மட்டும்தான் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கலை. அவங்களுக்கு அண்டர் கிரவுண்டு சீக்கில் ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன, கடலுக்கு அடியில் கேபிளை கட் பண்ணுற வேலை. அதை எப்போ செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தொடர்பும் ஏஷியா யூரோப் கண்ட்ரீஸில் பெரிய அளவிலான பாதிப்பு இன்டர்நெட்டில் இருக்கும். குவைத்தில் அல் அதைரி அப்படின்னு ஒரு ஹெலிகாப்டர் தளம், கேம்ப் புஜ்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. அங்கிருந்து பக்கத்தில் அந்த தளத்தில் இருந்து பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தாண்டி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. இதில் யூஎஸ் மிலிட்ரியை சேர்ந்தவங்க தான் அங்கே இருந்தாங்க. அங்கே தங்கியிருக்கிறவங்க எல்லாருமே யூஎஸ் மிலிட்ரி தான். அந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அந்த இடத்துல இருந்து அங்கே தங்கி இருக்கக்கூடியவங்க இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. ஸோ இது அன்வெரிஃபைடு நியூஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரிப்போர்ட்டை வச்சுருந்தேன். இப்போது அந்த நியூஸை வந்து அமெரிக்காவில் இருந்தே வெளியிடுறாங்க. தொடர்ச்சியாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது அமெரிக்க வீரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இதில் இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற தகவல். அது மட்டும் இல்லை, இதில் 80 பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்காங்க. சுமார் 140 அமெரிக்க சேவை உறுப்பினர்கள் ரொம்ப பெரிய அளவில் படுகாயங்களோட தவிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதுவரைக்கும் அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டு அப்படிங்கிறது 8 அமெரிக்கர்கள் தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஈரான் இப்போது 9 நாடுகளில் 27 அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது அட்டாக் பண்ணி அமெரிக்கர்கள் சில பேரை வந்து கைதும் பண்ணியிருக்காங்க. அந்த கைது பண்ண காட்சிகளும் இருக்குது, அதை வெளியிட முடியாது. கைது செய்யப்பட்ட காட்சிகள் வந்து நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். நிறையா ஃபாரின் நியூஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா செய்தி சேனல்களில் அதை காண்பிக்கிறாங்க. சுற்றி வந்து அமெரிக்கர்களை வந்து முட்டி போட்டு உட்கார வச்சு ஈரானியர்கள் சுற்றி நின்று அவங்களுக்கு ஆர்டர் பிறப்பிக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிட்டு இருக்கு. இதை பார்த்து கடுப்பான அமெரிக்கா எடு ஆயுதத்தை அப்படின்னு GBU 57 பதுங்குக்குழி தாக்குதல் அதை எடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு நியூக் பயன்பாடுக்கு சமமானது தான். இது மேசிவ் ஆர்ட்னஸ் பென்ட்ரேட்டர் அப்படிங்கிறது 30,000 பவுண்டு எடை இருக்கக்கூடியது, பதுங்கு குழியில் வெடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஈரான் மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது போர் விதி மீறல் அப்படின்னு சொல்லிட்டு போர் வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. பட் போர் நடந்ததுன்னா ஆயுதங்கள் வச்சிருக்கிறவங்க எந்த ஆயுதம் வச்சுருக்காங்களோ அதை வச்சு தானே போர் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்கா இப்போ நியூக்கை கையில் எடுத்திருக்கு அப்படின்னா தரைப்படை தோற்றுரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, வான்படை தோத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரேடார்லாம் உடஞ்சிருச்சு, தாடு ஏவுகணை பறந்துருச்சு, MQ-9 ரீப்பர் வந்து பாதாளத்தில் வானத்தில் பறக்கும்னு பார்த்தா பாதாளத்தில் போய் படுத்து கிடக்கு. இப்படி போயிட்டு இருக்கு அமெரிக்காவினுடைய நிலைமை. கடைசியாக நியூக் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஃபாக்ஸ் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ, ட்ரம்ப் பேசியதாகவே ஒரு இன்டர்வியூ வந்து வெளியிட்டிருக்காங்க. பக்கத்தில் கரோலின் அவர்கள் இருக்காங்க செய்தி தொடர்பாளர். அதில் நான் பார்த்த செய்தி என்ன அப்படின்னா, 1 மணி நேரத்தில் இன்று மதியம் அமெரிக்காவினுடைய நேரப்படி இன்று மதியம் 1 மணி நேரத்துக்குள் நாங்கள் ஈரானை துடைத்தெறிந்து விடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதற்கு நியூக் ஆயுதங்கள் கூட பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. இன்னொரு புறம் இரவு நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரானோடு போர் புரிய விரும்புகிறது. நான் அந்த ரூபியோ ஹெக்டேக்கு இவங்கெல்லாம் சொன்னாங்கிறதுனால போருக்கு துணையாக போனேன். பட்டு அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு இந்த போரில். அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூடிய விரைவாக போரை வந்து நான் நிறுத்துறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பேன்
அது வந்து நான் தான் முடிவு பண்ணுவேன், அதை போரில் தான் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு போரை நடத்தணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது எந்த வகையில் ஏற்புடையதுன்னு தெரியல. அதான் சொன்னனே ஆரம்பிக்கும் போதே வடிவேலு ஜோக்கு. உலகம் முழுவதும் இப்போது கச்சா எண்ணெயினுடைய ரேட்டும் க்ரூட் ஆயில் இது தொடர்பான விவரங்களும் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. பட் இப்போ அமெரிக்காவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்திருக்காங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு இதுவரைக்கும் அவங்களுடைய சேமிப்பில் இருந்து வச்சிருக்கக்கூடிய 400 மில்லியன் பீப்பாய் அளவிற்கான அந்த எரிபொருளை இப்போது சந்தைக்கு விடுவதற்கு, சேமிப்பில் இருந்து சந்தைக்கு விடுவதற்கு காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா வந்து 172 மில்லியன் பீப்பாய் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இப்போ தகவல் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து இதை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். அதற்கு பிறகு வந்து மனமிறங்கி இப்போது வேறு வழி இல்லாமல் மற்ற நாடுகள்லாம் வந்து நீ தானே போற ஆரம்பித்த, ஒழுங்கு மரியாதை ஆயில கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால் ட்ரம்ப் வேறு வழி இல்லாமல் இப்போ தோற்று போய் அந்த கச்சா எண்ணெயை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கியிருக்கார். தொடர்ச்சியாக அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை தர்ம சங்கடமானது தான். பாவம், எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்காக ஈரானோட போர் போனார். ஐபேக் சொல்லியிருக்கக்கூடிய எங்கள் யூதர்களுடைய ஐபேக் அமெரிக்காவில் இருக்குல்ல, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போர் போனார். கடைசியில் பார்த்தா சரியான அடி போல். எது எப்படியோ ட்ரம்ப் தோற்று விட்டார், ஈரான் ஜெயித்து கொண்டு இருக்கிறது பல்வேறு விதங்களில். அது தொடர்பான நியூஸை தொடர்ச்சியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போகிறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.